எல்லாரும் வந்தாச்சுல, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோமா? ஆமா மீனாட்சி, ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ள, நீங்களும் நெட்டமாவும் சேர்ந்து பாப்பாக்கு பேர் வைங்க. சரித்தே, நெட்டம்மா வைக்கட்டும். ராமு நீங்களே பேர் வைங்க. நெட்டம்மா நீ தானே குழந்தைக்கு அம்மா, நீ தான் வைக்கணும். பேர் செலக்ட் பண்ணது நீங்க தானே, நீங்களே வச்சிருங்க. நெட்டம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க பத்தியா, நீ வைக்கியா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது, நீங்களே வைங்க. ஏ கடவுளே, யாராவது ஒருத்தர் பேரை வச்சு விடுங்களேன். சரி நெட்டம்மா, நீ வேற ரொம்ப ஆசைப்படுத, அதனால நானே வைக்கேன். சரி, 3 தடவை பாப்பா பேரை சொல்லுங்க. ஜியா ஜியா ஜியா. நெட்ட தங்கம், இப்ப பாப்பா பேரை காதுக்குள்ள நீ சொல்லு. நான் இப்போ எப்படி சொல்லுதேன் பாருங்க. ஜியா ராமகிருஷ்ணன், ஜியா ராமகிருஷ்ணன், ஜியா ராமகிருஷ்ணன். கோர்ட்ல கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுதாலே. பேர் நல்லா இருக்கே, ஜியானா வச்சிருக்கீங்க. ஆமாக்கா, நேற்று ராத்திரி பூரா மண்டையை பிச்சு ராமு தான் கண்டுபிடிச்சாரு. என்னடி சின்ன பேரா இருக்கு? ஏக்கா நெட்டம்மா முதலே சொல்லிட்டா, சின்ன பேரா தான் வைக்கணும், பெரிய பேரா வச்சு விட்றாதீங்க, கூப்பிட முடியாதுன்னு. அது வேற, அவளுக்கு ஜேலையும் பீலையும் தான் பேரு பார்க்க வேண்டி இருந்துச்சு. நாங்க பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் போட்டு பார்த்தோம்ல, அதுல ஜே இல்லைன்னா பீல வைக்கணும். அதனாலதான் கண்டுபிடிச்சு இந்த பேரை வச்சேன். பேர் நல்லா இருக்கு. பேருக்கு அர்த்தம் என்னது? அழகானவள், மங்களகரமானவள்னு அர்த்தம்க்கா. அப்படியே தம்பி, பேரும் நல்லா இருக்கு, அர்த்தமும் நல்லா இருக்கு. பிள்ளைக்கு ஏத்த மாதிரி அழகா பேர் வச்சிருக்கீங்களே. ஜியா குட்டி, தாத்தாவை பாருங்க. அவ தாத்தாவை பாக்குறது இருக்கட்டும், நீங்க போய் வந்திருக்கிற ஆட்களை பாருங்க. என்ன மீனாட்சி, பேத்திய கொஞ்சம் விட மாட்டியா? இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கல, நாளையில இருந்து பேத்தி உட்காந்து கொஞ்சிக்கிட்டே கிடங்க. இன்னைக்கு வந்த ஆட்களை பாருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியா சொல்லுத? சரி பாக்கேன். எல்லாரும் போய் சாப்பிட போங்களே. இருங்க, பாப்பாக்கு பரிசு கொடுத்துட்டு போறோம். பரிசெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அதுக்குன்னு வாங்கிட்டு வந்து சட்டையெல்லாம் நாங்களா போட்டுக்கிட முடியும்? அப்படி சொல்லுவீங்களா? சரிம்மா, சரி சரி, சாப்பிட்டுட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லக்கா, முதலே கொடுத்துருதோம், அதுக்கு பிறகு சாப்பிடுதோம். சரி, அப்படின்னா எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா? எத்தே இருங்க, சித்தியும் சித்தப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்த பிறகு பரிசு கொடுக்க ஆரம்பிப்போம். அவங்கள முதலே வாங்க, என்ன ஏன் நேரம் ஆக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்பதே கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு போல, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி மாப்பிள்ள, வரட்டும் வரட்டும். சரி, அப்படின்னா நம்ம எல்லாரும் அங்கிட்டு போய் உட்காருவோம். அவங்க எல்லாம் வந்து முதல்ல பரிசு கொடுக்கட்டும், அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா வந்து கொடுப்போம். ஆமா, அப்படியே செய்வோம். எல்லாரும் எந்திரிச்சு அங்கிட்டு போயிருவோமா? ஆமா, அங்க நிறைய சேர் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சேர்ல காலை தூக்கி வச்சுக்கிட்டு பேசாம உட்கார வேண்டியதுதான். ஏன்டி வர வர கிளவி மாதிரியே பேசுதே? பிறவு என்ன அத்தை பாட்டி, கை காலெல்லாம் ஒரே வலி வலின்னு வலிக்கி வீட்டுல வேலையா கிடக்கு. இன்னும் தீபாவளி வேற வருது. முறுக்கு சுடவா, அதிரசத்தை சுடவா, கடை வேலையை பார்க்கவா, வீட்டை பார்க்கவா, ஒரே போராட்டமா இருக்கு. என்னை மாதிரி இரு செல்வி, ஒன்னும் செய்யாத, பேசாம சும்மா உட்காந்துரு. உன்னை மாதிரியே இருந்த வாழ்க்கை உருப்பிட்டுருமா. சரி சரி, வேலையை பாரு. இங்க என்ன வேலை இருக்கு? ஃபங்க்ஷன் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கிறது தானே வேலை. சரி, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, அங்கிட்டு போய் உட்காருவோம். ஜியா குட்டி, பாட்டி உனக்காண்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஒரு அழகான செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன், கழுத்துல போட்டுக்கோ. பரவாயில்லையே ராமு, உங்க சித்தியும் சித்தப்பாவும் செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா நெட்டம்மா, அவங்களுக்கு பாசம் அதிகம். ஆமா ஆமா, பாசம் அதிகம்தான். என்னைய மட்டும்தானே பிடிக்காது, உங்களையும் உங்க பிள்ளையும் பிடிக்கும். எல்லா மாமியாருக்கும் அப்படிதான், மருமகளை பிடிக்காது, பிள்ளையும் பேரம்பேத்தியும் ரொம்ப பிடிக்கும். இம்மா வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு, தப்பா நினைச்சுக்கிட்டாது என்னமா? ஐயோ பரவாயில்ல மாமா, ராமு இப்பதான் சொன்னாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லையாம்ல. ஆமாம்மா, நேத்து மழையில நனைஞ்சிட்டேன், அதான் லேசா காய்ச்சல் வந்துட்டு. ஆஸ்பத்திரிக்கு போங்க, போய் உடம்ப பார்த்துக்கோங்க. வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, சாப்பிட்டு போயிருங்க. சரி சரி, நாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்புதோன்னே. சித்தி வீட்டுக்கு போங்க, நான் பிறகு ஃபோன் அடிக்கேன். ஆட்டும்பா, போயிட்டு வரோம். எத்தே பொங்கல் சூப்பரா இருந்துச்சு. யோ பொக்கவாயி, உங்க சித்தியும் சித்தப்பாவும் பிள்ளைக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன வாங்கினீரு? நான் ஒன்றும் வாங்காம எப்படி இருப்பேன்? நான் தானே பாப்பாவுக்கு அழகா பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பட்டுப்பாவாடை சட்டையை வாங்கி கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்கிறோ? என் பிள்ளைக்கு நல்ல தங்கத்தில் ஏதாட்டு போடுங்க. ஒரு பட்டுப்பாவாடை சட்டையை வாங்கி கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்கிறோ? என் பிள்ளைக்கு நல்ல தங்கத்தில் ஏதாட்டு போடுங்க. வாங்குவோம் வாங்குவோம், இன்னும் எல்லாமே பாப்பாக்கும் உனக்கும் தானே வாங்கி தர போறேன். பட்டு, உனக்கு பாட்டி அழகா 2 வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன், கைக்கு ஒன்று போட்டுக்கோ. எப்பா அந்த பாட்டி இந்த பாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டல செய்தாக. மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. பிள்ளைக்கு வளையல் கம்மலே செய்யணும்னு எல்லாம் செட்டா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு கொஞ்சம் வாங்க முடியல. பிள்ளைக்கு மொட்டை போட்டு காது குத்துவோம்ல, அப்ப எல்லாம் செஞ்சிருந்தேன். சரியா? இப்போ வளையல் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்போ நீங்க இதெல்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க ஏன் கஷ்டப்பட்டு செய்தீங்க? பிள்ளைக்கு சபையில செய்ய வேண்டாமா? அதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டெல்லாம் நாங்க கரெக்டா செஞ்சிருவோம்.
என் பேத்தி தங்கத்திலேயே தேவதை மாதிரி சொல்லிக்கணும். அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. பேத்தி பிறந்த பிறகு என்னைய பார்க்கறதே கிடையாது, ஒரே பேத்தியத்தான் பற்றி பேசுதாங்க. உன்னையத்தை இவ்வளவு நாள் வளர்த்தாச்சுல, இனிமே என் பேத்தியை தான் வளர்க்கணும். டேடி நைனா, நீங்களும் இப்படித்தானா? நீங்களும் மாறி போயிட்டீங்களா? உங்கள் பேத்தி மேலே மட்டும்தான் உங்களுக்கு பாசம் இருக்கோ? நெட்டத்தங்கம் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அப்பாக்கு நீதான் முதல்ல, ரெண்டாவது மாப்பிள்ள, மூணாவது தான் நம்ம பேத்தி. ஏ கடவுளே, குற்றால அருவியை திறந்து விட்டுட்டாரே. ஏங்க பரிசு கொடுக்க எல்லாரும் வரிசையில காத்து கிடக்காங்க. நீங்க இங்க நின்று என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? பைப்பை மூடிட்டு சீக்கிரம் வாங்க. எங்க டேடி நைனா பாசமாக பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்க அம்மாக்கு அது பொருட்களை போல கூட்டிட்டு போயிட்டாங்களே. லட்சுமி அக்கா, செல்வி அக்கா, வாங்க வாங்க. நாங்க தான் காலையிலேயே வந்துட்டோமே தம்பி, என்ன இப்ப வாங்கன்னு கேக்கீரு? இவ்வளவு நேரம் கோமால இருந்தீரா? ஏட்டி பரிசு கொடுக்க வந்திருக்கோம்ல, அதனால வாங்கன்னு கேட்டிருப்பாரு. ஜியா குட்டி, அத்தை உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. ஒரு அழகான கத்திரிப்பூ கலர் கவுனும் அதுக்கு மேட்சா ஒரு ஷூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏட்டி இந்த ட்ரெஸ் பிள்ளைக்கு சரியா இருக்கும்ல? ஆமாக்கா, சரியா தான் இருக்கும். சரி இந்த வாங்கிக்கோ. 6 மாசம் பிள்ளைக்கு போடுற மாதிரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் கொஞ்ச நாளைக்கு வச்சு போட்டுக்கிட முடியும். ஆமாக்கா, கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஜியா குட்டி, நான் தான் செல்வியத்தை. நான் உனக்கு அழகா ஆசையா அந்த மஞ்சள் கலர்ல ஒரு கவுன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறகு நாளை பின்ன நீ கொஞ்சம் வளர்ந்த உடனே உனக்கு இந்த சட்டையை உங்க அம்மா போட்டு விடுவாள்ல, அப்ப சொல்லுவா, பாப்பா இந்த சட்டை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா, அம்மா உனக்கு இந்த சட்டை வாங்குறதுக்கு கடைக்கடையா ஏறி ஏறி இறங்கினேன்னு போய் சொல்லுவா. நீ நம்பாதன்னு அந்த சட்டை செல்வியத்தை வாங்கி கொடுத்ததுன்னு படக்குன்னு சொல்லிரு. ஏய் அப்பா, ஏமா உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? நான் போய் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேனோ செல்வியத்தை வாங்கி கொடுக்கல, நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு? அதுக்கு இல்லட்டி, மறந்து போய் நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ன்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயே, நடந்த விஷயம் நாட்டுக்கு தெரியாம போயிரும் பத்தியா. அதுக்கு தான் இப்பவுமே பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். நல்லா சொன்னீங்க போங்கம்மா. சரி நெட்டச்சி, இவ பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பூரம் பேசிக்கிட்டு இருப்பா. நாங்க கிளம்புதோன்னே. ஏக்கா சாப்பிட்டீங்களாக்கா? இல்லட்டி, இனிமேதான் சாப்பிடணும். அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புதோம். ஏக்கா சாப்பிட்டுட்டு அப்படியே போகும்போது பிள்ளைகளுக்கு டப்பால போட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிருங்கக்கா. கொண்டு போறதுக்குன்னு எங்க அம்மா நிறைய டப்பா வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியாட்டி, எனக்கு ரொம்பலாம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு வீட்டுக்காருக்கு மட்டும்தான், கொஞ்சோண்டு இருந்தா போதும். ஏக்கா எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு போங்கக்கா. அங்கே டப்பாலாம் நிறைய அடுப்பங்கரையில் இருக்கு பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. மேலே போய் கொடுங்க, சாப்பாடு வச்சு தருவாங்க. இவ்வளவு சொன்னா போதாதா? போயிட்டு வரோமா. சோறு குழம்பு கூட்டு பாயாசம்னு எல்லாம் இருக்குமே, எல்லாத்தையும் ஒவ்வொரு டப்பால போட்டு கொண்டு போயிருவோமா? சும்மா வாயே. அடுத்து யார் வரா? அட, நம்ம தலைவர் என்னாச்சியில் வராரு. வாங்க அண்ணாச்சி, வாங்க ராணி அக்கா. குட்டி பாப்பாக்கு நாங்கள் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாப்பா, உங்க அப்பா மாதிரியே நல்லா படிச்சு பெரிய புத்திசாலியா வரணும். உங்க அம்மா மாதிரி சேட்டை பண்ணாத, சரியா? நல்ல பிள்ளையா நல்லா படிச்சு சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோட இரு. சியா குட்டிக்கு இந்த தலைவரோட வாழ்த்துக்கள். மோதிரம் போட்டாச்சுமா. மோதிரம் நல்ல அளவு சரியா வாங்கியிருக்கனே. நாட்டாம பாதம் பட்டா அங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கையசச்சா அங்க 4 மழை பெய்யுமடி. அண்ணாச்சி போய் சாப்பிடுங்க அண்ணாச்சி. ஆமாப்பா, அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கேன். ஏங்க நான் மட்டும் இங்கே சாப்பிடுதே, நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பாயாசெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஏன் ராணியக்கா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நேரத்தை சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இன்னைக்கு பாயசம்லாம் செஞ்சு வச்சிக்கியே? தினம் செய்கிற பழக்க தோசத்தில் எல்லாம் செஞ்சுட்டேன். எல்லாரும் பாயாசம் எதுலம்மா செய்வாங்க? சவ்வரிசி, சேமியா, இல்லைன்னா பாசி பருப்பு, அதுல தானே செய்வாங்க. இவ எதுல செஞ்சிருக்கான்னு கேளு. ராணியக்கா, பாயசம் எதுல செஞ்சீங்க? முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு செஞ்சேன். பாவும் தலைவர், ராணியக்கா எப்படி சாப்பாடு செஞ்சு போட்டு கொள்ளுதாகன்னு பாருங்க. ஆமா நெட்டம்மா, அந்த வகையில நான் கொடுத்து வச்சவன் தான். நீ கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு அப்படி இப்படி செஞ்சாலும் இப்ப நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டுல. அவங்க ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? பிள்ளைய கட்டி கொடுத்து அந்த பிள்ளைக்கும் குழந்தை பிறக்க போகுது. இவங்க என்ன இப்படி பண்ணுதாக? பாவு, அந்த பாவப்பட்ட ஜீவன் நம்ம தலைவருக்கு கோயில் கட்டி தான் கொண்டாடணும். வாங்க வாங்க சிம்ரன் குடும்பம், எல்லாரும் வாங்க. வந்துட்டோம் வந்துட்டோம். ஜியா பாப்பாக்கு நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பாருங்க. ஏட்டி, அது என்னது டீ? பிரேஸ்லெட்டா? பிரேஸ்லெட் இல்ல, இது தங்க கொலுசு. குட்டி பாப்பாக்கு அத்தை வாங்கிட்டு வந்திருக்கிற பரிசு. எம்மாடி, தங்கத்துல கொலுசா? ஆமா, பாப்பாக்கு தங்கத்துல போட்டாதான் அழகா இருக்கும். ஏட்டி, ரொம்ப தேங்க்ஸ் டி. பிள்ளை பிறந்தோடனே நீ பார்க்கவே வரலையேன்னு உன் மேல கோவமா இருந்தேன். நீ இன்னைக்கு தான் வந்திருக்க. வந்து தங்கத்துல கொலுசு வாங்கி கொடுத்து என் கோவத்தெல்லாம் போக வச்சுட்ட. ஊருக்கு போயிருந்தேன், அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வர முடியல. வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வேலையா கிடந்துச்சு. சரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஆண்டி சொன்னாங்களா, அதான் ஃபங்க்ஷனுக்கு ஒரேடியா வந்துக்கிடுவோமேன்னு விட்டுட்டேன். சாணி அக்காக்கு உடம்பு சரியில்லையாக்கும்? இப்போ எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்க. சரி டி, தீபாவளிக்கு இங்க இருப்பியா, ஊருக்கு போயிருவியா? இன்னும் முடிவு பண்ணல, நாளைக்கு ராத்திரி தான் முடிவு பண்ணணும். சரி சரி, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடுவோம். எல்லாரும் போய் சாப்பிடுங்க. பிள்ளை நல்லா அழகா இருக்கு. புத்தி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அவங்க அம்மா மாதிரி வந்துடக்கூடாது.
சைக்கோ செல்லத்தாய் கிழவிக்கு சேட்டைய பத்தியா என்னைய பத்தி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு. வந்து விட்டோம், நாங்கள் வந்து விட்டோம். அட மாலாக்கா, என்ன வாக்கரை தூக்கிட்டு வரீங்க? ஆமாட்டி, நீ பிறகு வீட்டில் வேலை செய்யும் போது பிள்ளை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும், உனக்கு தான் இடைஞ்சலா இருக்கும். இதுக்குள்ள தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோயே, அவ பாட்டுக்கு சுத்திக்கிட்டே அலைவா. அதுக்கு நடக்க ஆரம்பிச்ச பிறகு தானே வாக்கரில் போட முடியும். படுத்து கிடக்கிற பிள்ளைய கொண்டு எப்படி வாக்கரில் போட? 6 மாசத்துல பிள்ளை நடந்துரும்ல, நடந்த பிறகு போடேன். இப்போ என்ன இது என்ன ஊசியா போகுது, கொண்டு பத்திரமா வை. ஆ சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸு. வாக்கர் மட்டும் வாங்கிட்டு எப்படி வர முடியும்? அதான் பிள்ளைக்கு அழகான வெள்ளி கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். பிள்ளை காலில் ஏற்கனவே தங்க கொலுசு கிடக்கே, அதை கலத்திட்டு இதை போட முடியாது. அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ, பிறகு போட்டு விடு. ஆ சரி அத்தை பாட்டி, தங்க கொலுசை போட்டுட்டு வெளியெல்லாம் அலைய முடியாதுல்ல, அதனால பிள்ளைக்கு வெள்ளி தான் போட்டு விடுவேன். அதனால இப்போ அதை அவுத்து வச்சிருவேன். சரி, அங்க பந்தி வைக்க ஆள் இல்லையா? நான் போறேன். ஆ சரி மாலாக்கா, முதல்ல நீங்கள் சாப்பிட்ருங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நம்ம முதல்ல சாப்பிடக்கூடாது, நம்ம கடைசியாக தான் சாப்பிடணும். நான் பார்த்துக்கிடுதேன் டி, நீங்க இருந்து பிள்ளைய பார்த்துக்கோ. என்ன டீ அழுவுற? நீங்கள் எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறோம்ல, தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அக்கா நல்லா செய்ய வேண்டாமா, அக்காவுக்கு ஒண்ணுன்னா தங்கச்சி நல்லா செய்ய வேண்டாமா? ஏக்கா இதெல்லாம் நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேங்க்கா. சரி, வயிறு பசிக்கி, நான் போய் சோறு திங்க போறேன். போங்க அத்தை பாட்டி, இவன் நின்று இப்படித்தான் அழுதுகிட்டே இருப்பா. நீங்க போங்க. பந்தில ஆளு உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இலைய போட்ட பாடலையே. எப்ப யாராவது இலைய கொண்டு வந்து போடுங்கப்பா. சோறு போட்டாச்சு, அடுத்து ஏதாவது வேணும்னா கேளுங்க. ஏக்கா கறி குழம்பு இருக்கா? கொஞ்சம் கொண்டு வந்து ஊத்துங்களே. எப்ப கறி குழம்புலாம் இல்லப்பா, சைவ சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வத்த குழம்பு, மோர் எல்லாம் இருக்கு. ஏதாவது வேணா கேளு. ஆ சரிக்கா, கேக்கே. ராதா, நீ எப்பவும் தூக்கிட்டு போற மாதிரி இந்த தடவை சோத்து பானை குழம்பு வழியெல்லாம் தூக்கிட்டு ஓடிடாதே. அடியே ஒத்த ரோசா, நானும் போன போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் என் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுதே? நான் இன்னைக்கு தூக்கிட்டு ஓடலே. ஏட்டி, நீ தான் அண்டாவெல்லாம் தூக்கிட்டு ஓடுதேன்னு இந்த ஊர்ல இருக்கிற நண்டு சிண்டுக்கு கூட தெரியும். சரி, அதுக்கு என்ன இப்போ? இந்த தடவை தூக்கிட்டு ஓடிடாத சரியா? நீ தூக்கிட்டு ஓடுறது அவங்களுக்கு ரொம்ப செலவாகுது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் டப்பா வாங்கி வச்சுட்டாங்க. உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ டப்பால போட்டு கொண்டு போயிரு. டப்பா வாங்க மட்டும் செலவாகாதாக்கும்? டப்பானா ஒரு 500-1000 ரூபாயோட முடிஞ்சிரும். நீ அண்டாவோட தூக்கிட்டு ஓடிடுத. சமையல்கார வந்து அண்டாக்கும் சேத்துல துட்டு கேட்கான். 4000-5000 வாங்கிட்டு போயிருதான். அதனாலதான் இந்த தடவை டப்பால முடிச்சாச்சு. இதுவும் நல்லதா போச்சே, நிறைய டப்பா கிடைக்குமே. சாப்பாடெல்லாம் டப்பால போட்டு கொண்டு போயிட்டு வீட்டுல போய் டப்பாயை பூரா கழுவி வச்சுக்கிடுவேன். நீ என்னமோ செஞ்சுக்கோ, இங்க இருந்து சோத்து பண்ணே தூக்கிட்டு போகாம இருந்தா சரிதான். என்னையவே சொல்லுதீங்களே, நீங்களாம் தூக்கிட்டு ஓடனதே இல்லையோ? அதெல்லாம் திருந்துறதுக்கு முன்னால, திருந்தினதுக்கு பிறகு எந்த தப்பும் செய்யறது கிடையாது. நாங்களும் என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவோம். நீ திருந்திட்டாதான் பூமி 2 பிளந்துருமே. அடியே பேசாம சாப்பிடுங்க டி, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அட நம்ம சைக்கோ செல்லத்தான் இங்கதான் உட்காந்துருக்காங்களா? இவ்வளவு நேரம் சத்தத்தையே காணுமேனு பார்த்தேன். பொக்கவாய் தாத்தா, இந்த அப்பளம், காலிஃப்ளவர் பக்கடா, கூட்டு, பொரியல் எதுவும் திங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிடுதேன். தாத்தா, கடைசியில பாயாசம், பாதாம் பால்லாம் தருவாங்கல்ல, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு சுகர் இருக்கும்னு நினைக்க, நான் தின்னுக்கிடுதேன். என்ன கனகா, சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு போகணுன்னு இங்க வந்து உட்காந்துட்ட? சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு போயிடலாம் தான் பார்த்தேன். நிறைய சாப்பிட்டுட்டேன், அது ஒரு படியா வருது. வெயிலுக்குள்ள போக முடியாது பாத்தீங்களா? அதை கொஞ்ச நேரம் எங்களுக்குள்ள உட்காந்துட்டு பிறகு போகும். ஆட்டோ எதுவும் முடிச்சிட்டு வரட்டா? வேண்டாம், 3 தெரு தானே இருக்கு, அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சா அவன் 100 ரூபா கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நடந்து போகும். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாட்டும் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜில் கூல் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, எடுத்து குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்பு, யாருக்கோ ஃபங்க்ஷன்னு சொன்னாங்கப்பு. யாருக்கு இப்போ ஃபங்க்ஷனு? எங்க நடக்கு? யாருக்கோ ஃபங்க்ஷன் இல்ல, என் பேத்திக்கு பேர் வைக்கிற விழா. நீ யாருப்பு? அந்த முக்காடு போட்ட ராதாவா? முக்காடு போட்ட ராதாவா? நான் யாருன்னு கூட தெரியலையா? தெரியலையப்பு, ராத்திரி மட்டும்தான் கண்ணு தெரியாம கிடந்துச்சு. இப்ப பாட்டிக்கு காலையிலயும் கண்ணு தெரியாம போயிட்டுப்பு. ஃபங்க்ஷன்னு சொன்னாங்கல்ல, அதான் கஷ்டப்பட்டு தடவி வந்தேன். இது ராமோட மாமியார் வீடு. ராமு பிள்ளைக்கு இன்னைக்கு பேர் வைக்காக, அதுக்கு தான் வந்திருக்கு. ராமனா யாருப்பு? லட்சுமி புருஷனா? ஏ கடவுளே, பாட்டி லட்சுமி புருஷன் இல்ல, நெடுவாளின்னு ஒருத்தி இருப்பாள்ல நெட்டச்சி ஊருக்குள்ள, அவ புருஷன். அப்படி அப்பு, நெட்டச்சி பிள்ளைக்கு பேர் வைக்கணும் முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு சுத்தி வளைச்சு மூக்க தொட்டுக்கிட்டு இருக்க? ஏ கிழவி, உன்கிட்ட பேச முடியாது, நீ அப்படியே தடவி உள்ள போ. நீ யாருப்பு? போன ஜென்மத்துல உன்னைய பார்த்திருக்கேன்னு நினைக்கேன். போன ஜென்மத்துல பாத்துருக்காங்களா? எப்ப யாராட்டி என்னைய கை தாங்களா உள்ள கூட்டிட்டு போங்களேப்பு. மீனு குட்டி வந்திருக்கான்னு சொல்லுங்கப்பு. பாட்டி இருங்க, நான் வரேன்.
யோ பஞ்சு முட்டை மண்டையரே, அவ உனக்கு பாட்டியா? உன்னை விட அவளுக்கு வயசு குறையாதான் இருக்கும். முடி பூரா நரைச்சு போய் கிடக்கு. அவளை போய் பாட்டிங்கிரு. அதான் கண்ணு தெரியாதுல, இப்ப சொன்னதான் சொன்னபடி பிறகு எப்படி அவளை போய் பாட்டின்னு சொல்ல முடியும்? தொடப்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வாங்க. யாருப்பு அது? ஒருத்தர் இப்பதான் வீட்டுக்குள்ள கூட்டு போட்டான்னு கேட்டாரு. அதுக்குள்ள ஒரு ராட்சசி பேய் மாதிரி கத்துதாலே. யாருப்பு? ஏ பாட்டி, ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இடத்த காலி பண்ணுங்க. ஏன் போய் இப்படி பேசுதீங்க? ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு மொய்ய வச்சுட்டு ராத்திரி கடலுக்கு மீன் பிடிக்க போகணும்ப்பு. ஏ கடவுளே, இந்த ஓட்டக்கண்ணை வச்சுக்கிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போகவா? ஏ பாட்டி, மீன் பிடிக்க ஆள் எதுவும் தேவைப்பட்டா எங்க வீட்டுக்கார கூட்டு போங்க. சும்மா தான் கிடக்காரு. மாணிக்கண்ண வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வர ஆசையா இருக்கு. நல்ல அற்புதமா செஞ்சிருந்தாரு. ஆமா, ஒத்தைக்கு ஒரே ஒரு பிள்ளை, அதனால பேத்திக்கு நல்லா செய்யதான் செய்வாரு. இல்லல, அவங்க மகா கல்யாணத்துலயும் சாப்பாடு நல்லா அற்புதமா செஞ்சிருந்தாரு. ஆமாப்பா, நான்லாம் சாப்பாடை கேட்டு கேட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டேன். இந்த கடைசியில இளநீ பாயாசம்னு ஒண்ணு கொடுத்தாங்க பத்தியா, சூப்பரா இருந்துச்சு. ஆமா தலைவரே, சைவ மீன் வறுவல், ஈரல் வறுவல், அது இதுன்னு வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்து தலைவர் என்னாச்சு வீட்டுல கல்யாண வீடு இருக்குல்ல? ஆமா தாத்தா, அடுத்த மாசம் 23ஆம் தேதி கல்யாணம். இன்னும் பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். தீபாவளி முடியட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவரே, நீங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்க ஊர் ஊரா போயிருவீங்கல்ல, அப்ப நான் ஜாலியா இங்க இருக்கலாம். எனக்கும் ஒரு வேலையும் இருக்காது. யாருப்பா சொன்னா? உன்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு தான் போறேன். உங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? வந்தா 1 மாசம் சம்பளம் போனஸா தருவேன். இல்லைன்னா கொக்கி குமார கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு கொடுத்துருவேன். நானே வாரேன். தலைவரே, சாப்பாடு பந்தி முடிஞ்சிட்டோ? இல்லப்பா, இன்னும் முடியல. ஏன் இவ்வளவு லேட்டா வாரீங்க? ராதாக்கெல்லாம் அப்போதே சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாப்பா, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல ஒன்றும் செய்யல. நெட்டச்சி வீட்டுல போய் சாப்பிடுங்கன்னு என் பொண்டாட்டி விரட்டி விட்டுட்டா. உள்ள சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு, போய் சாப்பிடுப்பா. ஆட்டும் தலைவரே, சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும். நான் போயிட்டு வரேன்னு. ஊருக்குள்ள இன்னைக்கு ஒருத்தையும் சோறே பொங்கல போல. ஊருக்குள்ள இருக்கிறவளுகெல்லாம் சோறு பொங்காம கிடக்காளுக. ஏன் பொண்டாட்டி சோறு பொங்கி குழம்பு வச்சு பாயாசம் வேற வச்சிருக்கா. பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ராத்திரி வேணா வீட்டுக்கு கொடுத்து விடு, நான் குடிச்சுக்கிடுதே. கொடுத்து விடுதேன் தாத்தா, கொடுத்து விடுதேன். என் கண்ணுக்கு நீங்க தெய்வமா இருக்கீங்க. அந்த பாயாசத்தை நான் குடிக்கணுமே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு, நீங்க கேட்டுட்டீங்க. நான் கொடுத்து விடுதேன் தாத்தா. சவ்வரிசி பாயசமா பாசிப்பருப்பு பாயசமாப்பா? முள்ளங்கி பாயசம் தாத்தா. முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு செஞ்சிருக்கா. என்ன தாத்தா வாயை பிளந்துட்டீரு? மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும்னு நினைச்சு பயந்துட்டீரோ? ஆமாப்பா, எனக்கு பாயாசமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் வீட்டுல பழைய கஞ்ச குடிச்சிட்டு தூங்கிருதே. நானே எங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிப்பேன். நீங்க பாயசம் கொண்டான்னு உடனே கேட்கிறே. தெரியாம கேட்டுட்டேன் தம்பி, இனிமே கேட்க மாட்டேன். தலைவர் என்னாச்சு? ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டா? வாமா சில்பா, வாமா மது, ஃபங்க்ஷன் இன்னும் முடியலம்மா, உள்ள போய் பாருங்க. என்னட்டி சில்பா, இப்பதான் ரேஷன் கடைக்கு வரலான்னு பார்த்தேன். நீ என்ன இங்க வந்து நிக்க? யோ வழுக்க மாட்டே தாத்தா. ஏன் நேரம் உங்களுக்கு ரேஷன் கடையிலே உட்கார்ந்து பில்லு போட்டுக்கிட்டே கிடப்பேன் நினைச்சீரோ? எனக்கு 4 இடத்துக்கு போகணும் வரணும்னு ஆசை இருக்காதா? தீபாவளி வரைக்கும் கடையை லீவ் விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல. லீவ் விடலையா? கடையை திறந்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஏமா சில்பா, நீ அவசரத்துல இருப்ப. போமா, போய் சாப்பிடு போ. சரி தலைவரே, இந்த வழுக்க மாட்டேயர் கூட சேராதீங்க. ஆமா, இவ பெரிய கூந்தல் அழகி என்னைய வழுக்க மாட்டேன்னு சொல்ல வந்துட்டா. போடி போடி இவளே. யாத்தே, சிங்கத்தை சாச்சு புட்டாளே.